இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கார்வழியில் ரொம்பவும் ஃபேமஸான வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன திருப்பதி கார்வழி சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டு சந்தை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தரமான ஆடுகள் வாங்கணும் விற்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஆட்டு சந்தை நம்ம சின்ன திருப்பதி கார்வழி சந்தைக்கு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு தரமான ஆடுகள் வாங்கலாம் விற்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பான ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடுகள் எந்த மாதிரியான ரகங்களில் வந்துட்டு இருக்கு, எந்த மாதிரியான விலைகளில் வித்துட்டு இருக்கு, அதே போல் பார்த்தீங்கன்னா ஆடுகள் எந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன திருப்பதியிலே வந்து ரொம்ப ஃபேமஸான இந்த ஆட்டு சந்தையில் ஆடுகள் எந்த மாதிரிலாம் இருக்குது, எந்த மாதிரியான ஆடுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் பாருங்கள் நம்முடைய சின்ன திருப்பதி ஆட்டு சந்தையில் ரொம்ப சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடுகள், ரொம்ப தரமான ஆடுகள் இருந்துகிட்டு இருக்கு. இதை நீங்கள் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா கூட நம்ம நேராக நம்ம சின்ன திருப்பதி இருக்கக்கூடிய கார்வழி சந்தைக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சனிக்கிழமை அதாவது வாரத்தில் ஒரு நாள் திருவிழா அப்படின்னாக்கா ஆட்டு திருவிழா அப்படின்னா நம்ம கார்வழி சின்ன திருப்பதியில் இருக்கக்கூடிய கார்வழி சந்தை தான். இங்கே பாருங்கள் எந்த மாதிரியான ஆடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஆடுகள் அப்படின்னா ஒன்று தான் நினைப்போம், ஆனால் ஆடுகள்லேயே நிறைய விதமான ஆடுகள்லாம் இருக்குது. ஸோ அந்த எந்த மாதிரியான ஆடுகள் என்னென்ன விலைகளில் போயிட்டுருக்கு, எந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வெங்கடாச்சலங்க. சார் எங்கேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க? நாங்கள் அங்கே தப்பக்கோட்டையிலேருந்து வந்திருக்கோங்க. ஓகே சார், இப்போ வந்து பண்ணாக்கா சனிக்கிழமை அப்படின்னாலே வந்து பண்ணாக்கா ஆட்டு சந்தை அப்படின்னா நம்ம கார்வழி சின்ன திருப்பதி கார்வழி சந்தை தான் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இங்கே நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? இங்கே ஆடு வேணும்னா மேய்க்கிறதுக்காக வாங்கிறதுக்கு வருவோம். ஓகே சார், டைம் வாங்கியிருக்கிறோம். ஓகே சார், இப்போ நீங்கள் ஆடு விற்க வந்திருக்கீங்களா வாங்க வந்திருக்கீங்களா? வாங்க வந்திருக்கோம். இது வரைக்கும் எத்தனை ஆடு வாங்கியிருக்கீங்க? இல்லை, இப்போ தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். விலை கேட்டுகிட்டே இருக்கீங்க. இருக்கிறேன். ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னா ஆடு அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ரேட் வரையும் போயிட்டுருக்குங்க? இங்கே ஒரு ஜோடி ஒரு 10,000லேருந்து 15,000 ரூபா வரைக்கும் போகுதுங்க. ஓகே, இப்போ இந்த 10,000லேருந்து 15,000 வரையும் நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு லாபகரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் மேய்ச்சா அதுக்கு ஒரு மடங்கு சேர்ந்து வரும். இப்போ நீங்கள் ரிட்டன் இந்த ஆடுகளை வந்து வியாபாரம் பண்ணால் இங்கே தான் கொண்டு வருவீங்களா? இல்லை, நாங்கள் சொந்தத்துக்கு இது சொந்தத்துக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதிகளில் ஆடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரியான ஆடுகள்லாம் வந்து போயிட்டுருக்குங்க? வெள்ளாடு, செம்பிளி ஆடு இதுதான் வருது, இதுதான் அதிகமாக வருது. இந்த மாதிரி ஆடுகள் அதிகம் இருக்குது. ஓகே சார், இந்த நாட்டாடெல்லாம் நாட்டாடு. இப்போ இந்த சந்தைக்கு வந்து ஆடுகள் வாங்கக்கூடியவங்களாகட்டும் விற்கக்கூடியவங்களாகட்டும் நல்ல லாபகரமாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்குதுங்க. பரவாயில்ல இங்கே வாங்கலாம் செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம், நல்லா இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தில் ஒரு நாள் இந்த ஆட்டு சந்தை அப்படின்னு நடக்கும்போது இது ஒரு திருவிழா போல் இருக்குது பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, நல்லா இருக்குது, ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, ரொம்ப எங்கள் கூட போனாவே நல்லா இருக்கும். ஓகே சார், எங்கள் கூட தொடர்பு ரொம்ப நன்றி சார். பாருங்கள், அதாவது நம்முடைய ஒரு வியாபாரத்துக்காக வாங்க வந்திருக்காங்க. இவரே சொல்கிறாரு பாருங்கள், இது வந்து வாரத்தில் ஒரு நாள் திருவிழா போல் இருக்குது, நாங்கள் வியாபாரம் நடக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு இது மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, இதுதான் தமிழ் மரபு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நேராக வாங்க நம்ம சின்ன திருப்பதி கார்வழி சந்தைக்கு வாங்க. உங்களுக்கான தரமான ஆடுகள், அதாவது வெள்ளாடு, செம்மறி ஆடு, நாட்டு ஆடு, இந்த மாதிரியான ஆடுகள் நீங்கள் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா ஒரு தரமான இடம் அப்படின்னா நம்முடைய வார சந்தையான சனிக்கிழமை சந்தையான நம்ம கார்வழி சின்ன திருப்பதி, அதாவது சின்ன திருப்பதியில் கூடிய கார்வழி சந்தைக்கு வாங்க. உங்களுக்கான அற்புதமான இந்த ஆடுகளை வந்து இப்போ நாங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு உங்க பேர் சொல்லுங்க. ஐயந்தோரை. ஓகே சார், நீங்கள் என்ன ஆடு கொண்டு வந்திருக்கீங்க விற்பனை? வெள்ளாடு இதுங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருக்கீங்க? நான் ஒரு 6,000 ரூபா கொடுக்கலாம். 6,000 ரூபானா? இப்போ 6,000 ரூபாய் கொடுக்கும்போது உங்களுக்கு விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் லாபகரமாக இருக்குங்களா? ஒரு 5,000 வாங்கி ஒரு 1,000 ரூபா லாபத்தில் இருக்குது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 5,000 ரூபாய்க்கு வாங்கின ஆடு 6,000 ரூபாய்க்கு இங்கே விற்கலாம்னு சொல்லி வந்திருக்காரு. அப்படிங்கும்போது 1,000 ரூபாய் லாபங்கும் போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தில் இந்த ஆட்டு வியாபாரம் அப்படின்ற ஒரு லாபகரமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கான ஒரு லாபகரமான வியாபாரம் அப்படின்னாக்கா இது இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். வாங்க, உங்களுக்கான ஆடுகளை இங்கே வாங்கிக்கலாம்.
ஒரு விற்கிறவர் யாருங்க? அவர் விற்கிறாரா? ஆடோட சேர்த்தே குட்டி போட்டுமா அம்மா எவ்வளோம்மா? எங்கடா மாப்பிள்ள நீங்க புரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டு சந்தையில் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்டு சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வியாபாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அந்த ஆடு விற்கிறதுக்காக வந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டுடலாம் வாங்க. சார் வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து வந்திருக்கீங்க? கணேசன். எங்கேருந்து வந்திருக்கீங்க? கந்தசாமி கோயில். ஓகே சார், இப்போ இந்த வந்து பண்ணாக்கா வாரம் கண்டா இந்த சனிக்கிழமை கண்டா அந்த சந்தை நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? இங்கே நீங்கள் ஆடு விற்க வந்திருக்கீங்களா வாங்க வந்திருக்கீங்க? வாங்குறதுக்கு. ஓகே சார், என்ன ரேட்டில் ஆடுகள் மேக்ஸிமம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ரேட்டில் போயிட்டு இருக்கு? ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் போயிருக்கு. ஓகே சார், பரவாயில்லைங்களா? இந்த ஆடுகள் வந்து பண்ணாக்கா நம்ம வாங்குறது அப்படின்றது விற்கிறது அப்படின்றது நமக்கு லாபகரமாக இருக்குங்களா? பரவாயில்லைங்க. இப்போ வந்து பண்ண ஒட்டுக்கா நம்ம ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னாக்கா இங்கே ஆடுகள் வாங்கினா ஒரு நல்ல ஒரு லாபகரமாக அமைக்கலாங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார் என் கூட தொடர்பு கொண்டது. கண்டிப்பாக வந்து இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய ஆட்டு சந்தையில் இங்கே வந்து பார்த்தா நீங்கள் ஒரு பண்ணை வைக்கணும் அப்படின்னா கூட இங்கே வந்து நீங்கள் ஆடுகள் வாங்குனீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு தரமான ஆடுகள் கிடைக்கும். அதே போல் வந்து நம்ம நாட்டு ஆடுகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு லாபகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காருவள்ளி சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்டு சந்தையை பார்த்துட்டு இருக்கோம். ஆட்டு சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செம்மறி ஆடு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த செம்மறி ஆடுகளை பாருங்கள், குட்டி ஆடுகளும் இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடுகள் வாங்கி ஒரு வருஷம் 6 மாதம் மேய்ச்சி விற்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அது வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் பாருங்கள் குட்டி ஆடுகள்லாம் இங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு வெரைட்டிஸில் இந்த வெள்ளாடு அப்படின்றது பாருங்கள், இதுதான் வெள்ளாடு. பாருங்கள் வெள்ளாடு அப்படின்றது பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வெள்ளாடுகள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வெள்ளாடுகள்லேயே பாருங்கள் குட்டி ஆடுகள், பாருங்கள் குட்டி ஆடுகள், சின்ன குட்டி ஆடுகளும் இருக்குது. ஏன் இந்த குட்டி ஆடுகளை பற்றி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி ஆடுகள் வாங்கி வளர்க்கணும், பெருசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ஆடுகள் அப்படின்றது இங்கே இருக்குது. இந்த குட்டி ஆடுகள் அப்படின்னு இந்த குட்டி ஆடே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய ஸ்டேஜுக்கு வந்து ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவங்ககிட்டயே நம்ம நேரடியாக கேட்கும் போது அது என்ன விலைகளை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சார் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் கோவிந்தன். கோவிந்தன் ஐயா, எங்கேருந்து வந்திருக்கீங்க? அப்படி இந்த எங்கேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க? மேச்சேரிலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே, இந்த ஆடுகள்லாம் உங்களுதுங்களா? ஆமாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விற்பனை பண்ண கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம். ஓகே, இதில் வந்து இந்த குட்டி ஆடுகள்லாம் கொடுத்துட்டு இருக்கு இல்லையா? இந்த குட்டி ஆடுகள்லாம் பாருங்கள், இந்த ஆடுகள்லாம் என்ன விலைக்கு கொடுக்கலாம் இருக்கீங்க? இதெல்லாம் 2 ரூபா 1.5 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 1500 ரூபா 1500 ரூபாய் 2000 ரூபாய் வரையும் கொடுக்குறீங்க. ஆமாம். ஓகே, பரவாயில்லைங்க. இது 1500 ரூபாய் 2000 ரூபாய் வரையும் கொடுக்கும்போது வாங்குறவங்களுக்கு நல்லா லாபமாக இருக்குங்களா? ஆமாம், வளர்த்தணும். ஓகே, இது நல்லா வளர்த்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 வருஷமாக பண்ணுறோம். 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இது வந்து இந்த ஆட்டுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க. வெள்ளாடு அப்படிங்கும்போது வெள்ளாட்டுலேயே வெரைட்டிஸ் ஏதாவது விதவிதமான ஆடுகள்லாம் இருக்குங்களா? இருக்குது, எத்தனையோ விதமாக இருக்குது. இதுக்கு என்ன பேர்? இது வெள்ளாடு மட்டும் இது. ஓகே சார், ரொம்ப நன்றிங்க, எங்க கூட தொடர்பு கொண்டு ரொம்ப நன்றிங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளாடுகள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இவர் இன்னைக்கு இந்த குட்டி ஆடுகள் அப்படின்றது 1500லேருந்து 2000 வரையும் போகும்னு சொல்லியிருக்காரு. இந்த 1500 2000 வரையும் வாங்கக்கூடிய ஆடுகளை நல்லா வளர்த்தாக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சரில் நல்ல ரேட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி குட்டி ஆடுகள் வாங்கி வளர்த்தணும் அப்படின்னு நினச்சினாக்கா வாங்க, நம்ம சின்ன திருப்பதி கார்வழியில் இருக்கக்கூடிய இந்த சந்தையில் ஒவ்வொரு வாரமும் திருவிழாவாக இருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை நாள் உங்களுக்கான ஆடுகளை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்க. ஆடு ரொம்ப பயங்கர ரேட் அதிகமாக இருக்கு. வாங்குறதுக்கு எட்டரை தானேப்பா.